ஹாய் காய்ஸ், இங்கே அன்னம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. ஒரு பக்கம் இப்போ தான் விக்ரம் வந்து விஜி தான் அந்த குழிக்குள்ளே விழுந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தையே வந்து பார்க்கவே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிலாவை காப்பாற்றணும் அப்படின்னு பெரிய முயற்சியில் இறங்கின விஜய் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலாவை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனாலுமே வந்து கடைசி நேரத்தில் வந்து நிலாவை காப்பாற்ற முடியாமல் நிலா அப்படியே தவறி கீழே வந்து அடிமட்டத்தில் போய் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் எல்லாருமே சொன்ன அந்த பெரிய பாம்பு வந்து இருக்குது. அந்த பாம்பு வந்து ஒரு ஆளையும் வந்து முழுங்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் மானிட்டர்லேயும் பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு சாமியார் கூட சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த நிலையில் சரியாக வந்து அந்த இடத்துல தான் போயிட்டு வந்து நிலா வந்து விழுகிறாங்க. நிலா விழுந்த அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக வந்து கத்துறாங்க, கதறாங்க, காப்பாத்துமா காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுகுறாங்க. ஆனால் விஜய் வந்து மேலே இருக்காங்க. அவங்களால அந்த அளவுக்கு போயிட்டு எட்டவும் முடியலை, எதுவுமே வந்து பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வந்து அழுதுகிட்டே இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த கல் மேலே படுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே வந்து மயங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியில் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, யாருமே நம்மளை காப்பாற்ற இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க. கத்தி கத்தி கதறி கதறி பார்க்குறாங்க. எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை. இந்த பக்கம் விக்ரம் தன்னோட நிலாவை வந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் வந்து இறங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பாதி வழியில் வர்றப்போ அவரோட ஹெட்லைட்டுமே கீழே வந்து விழுந்திருக்கும். அதனால அவருக்கு எதுவுமே சரியாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்துக்கிட்டு இருப்பார். ஊடலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்ததுக்கப்புறம் விஜய் இருக்கிற இடத்த அவர் கரெக்டாக வந்து ரீச் பண்ணியிருப்பார். அங்கே போனோடனே வந்து விஜயை வந்து பார்த்துட்டாரு விக்ரம். விஜயை பார்த்த விக்ரமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் ஆகிருதுங்க. எப்படி விஜய் வந்து இந்த குழிக்குள்ளே வந்து கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே வந்து புரியவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே இருக்கிற போலீஸ்காரங்க, ரெஸ்கியூ டீம் எல்லாமே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வழியாக விக்ரமுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. விக்ரம் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காரு. குழந்தைய பார்த்துட்டிங்களா பார்த்துட்டிங்களா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. விக்ரம் வந்து விஜயை பார்த்து ஒரு அதிர்ச்சியில் வந்து எந்த பதிலும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. விஜயை பார்த்துக்கிட்டே சரி இப்போதைக்கு நமக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விஜயை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கீழே வந்து நிலா எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத அவரால் பார்க்கக்கூட முடியலை. ஏன்னா ஹெட்லைட் தலையில் போட்டிருந்தது கீழே விழுந்ததுனால எந்த விதமான லைட்டும் இல்லாததுனால ரொம்பவே இருட்டாக தெரியுது. யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா நிலா நிலா அப்படின்னு கத்தி கத்தி பார்க்குறாரு. இருந்துமே நிலா வந்து ரொம்ப கீழே விழுந்ததுனால நிலா வந்து திரும்பி கத்துறத வந்து அவங்களால வந்து கேட்கவும் முடியலை, எதுவுமே தெரியவும் மாட்டேங்குது. சரி அப்போ நம்ம வந்து விஜயை காப்பாற்றி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வந்து தூக்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து மயங்கி கிடக்காங்க. நான் அவங்களை பிடிச்சிட்டேன், நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்பீக்கரில் வந்து விக்ரம் சொன்னதை கேட்டுட்டு அங்கே மேலே இருக்கிற ரெஸ்கியூ டீம் வந்து 2 பேரையுமே வந்து மெதுவாக வந்து தூக்குறாங்க. விக்ரமால் விஜயை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியலை. நான் 2 பேரோட வெயிட்டையும் சேர்த்து தூக்கணும் அப்படிங்கிறதுனால அதுலேயுமே பல சிக்கல்கள் வந்து இருக்குது. இருந்தாலுமே மெதுவாக வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா வந்து பார்த்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி வெளியில் வந்து எடுத்துடுறாங்க. ஆனாலுமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்க சுயநினைவுக்கு வரவே இல்லை. அதனால அவங்க உடனே வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விக்ரமுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அந்த இடத்துல விஜய் எப்படி வந்தா அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் இன்னும் வரைக்கும் முழிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து கேட்குறாங்க, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. ஆனால் அப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எதுவுமே நம்மளால பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக சார் இதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் சார், அந்த குழந்தை என்ன ஆச்சு, குழந்தைய பார்த்தீங்களா இல்லையா, எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. இல்லை சார், எனக்கு ஹெட்லைட் கீழே விழுந்ததுனால குழந்தை எங்கே இருக்கா அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் உள்ளே போயிட்டு நிறைய டைம் நான் கத்தி பார்த்தேன், அப்போ கூட எனக்கு எந்த சவுண்டுமே வந்து கேட்கல. கொஞ்சம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டரில் பார்த்தா தான் சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரில் போயிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. கேமரா எந்த இடத்துல இருக்கோ, அதாவது நிலா பாப்பா ஆல்ரெடி தொங்கிக்கிட்டு இருந்த இடத்துல தான் அந்த கேமரா வந்து இருந்திருக்கும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இல்லை. ஸோ இதனால வந்து ஒரு வேளை மேலே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இழுத்து பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. அப்போ இன்னும் அடிமட்டத்தில் தான் குழந்தை வந்து போயிருக்கும் போல இருக்குது. ஏன்னா விஜயால் எந்த உண்மையும் சொல்ல முடியலை இல்லையா. விஜய் பிடிச்சி இழுத்ததுனால நிலா வந்து கீழே போயிட்டு மொத்தமாக விழுந்துட்டேன். சரி அதனால கேமராவை இன்னும் கொஞ்சம் இறக்கி பாருங்கள், அந்த குழி இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த பாம்பு இறக்குற இடம்,
அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு வேளை குழந்தை அங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கேமராவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே கொண்டு போய் வந்து எல்லாருமே மானிட்டர் முன்னாடி நின்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக அந்த குழி இருக்கிற இடத்துக்கு அந்த கேமரா வந்து போகும்போது தான் வந்து நிலா அந்த இடத்துல தான் கீழே விழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, ரொம்பவே கத்தி அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. அதே மாதிரி அவளுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் அந்த பெரிய பாம்புமே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் மானிட்டரில் எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்மளால தான் ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கே அப்படிங்கிற மாதிரி மனசில் பயங்கரமான ஒரு வருத்தத்தோடு வந்து இருக்காங்க. இந்த பக்கம் விஜயோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க. ஐயோ என் பேத்தி என்ன ஆக போகிறான்னு தெரியலையே, என் பொண்ணு இப்படி மயக்கத்தில் போயிட்டாலே, என் பேத்தி இப்போ கடைசியில் இந்த அளவுக்கு கீழே போயிட்டாலே, பாம்பு வேற இருக்கே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது கெஞ்சுறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளவோ தூரம் முயற்சி பண்ணியாச்சு, இப்போ கடைசியில் குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கே போயிட்டு சரியாக விழுந்திருக்கா, எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மலைவாசி மக்களாக இருக்கட்டும் அல்லது அந்த சாமியாராக இருக்கட்டும், அந்த பாம்பு கிட்ட போனவங்க இது வரைக்கும் யாருமே உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது, நீங்கள் அந்த குழந்தைய மறந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த சாமியாரும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு இது வரைக்கும் பல பேர்த்த வந்து முழுங்கியே வந்து சாவடிச்சிருக்கு, அந்த குழந்தையால இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது, இங்கே இருக்கிறவங்களும் அந்த பாம்பு பக்கத்தில் போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றுற அளவுக்கு தைரியமும் இங்கே இருக்கிற யாருக்கும் கிடையாது அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் அந்த மலைவாசி மக்களும் சொல்கிறாங்க. ஆமாங்கம்மா, யாராலையுமே அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதனால குழந்தைய காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அம்மா ரொம்பவே வந்து பயந்து கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. விக்ரமுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா விக்ரமுக்கு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு, திரும்பி அவரால் போயிட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது கூட வந்து தெரியல. இதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன்லேயும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் வந்து இருக்கும்போது தான் அண்ணன் வந்து ஒரு பயங்கரமான அதிரடி முடிவை வந்து எடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா, தன்னால் தான் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சு, விளையாடும்போது ஜாக்கிரதையாக பார்த்துக்காம இந்த அளவுக்கு விட்டது ஏன் பொறுப்பு தான், அப்போது அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டியதும் ஏன் பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து டைரெக்டாக வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த குழந்தை வந்து கீழே விழுந்ததுக்கு காரணமே நான் தான், இப்போ அவளோட உயிர் இங்கே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த குழிக்குள்ள நான் இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திக்கும் சொல்கிறாங்க, என்ன அண்ணோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, குழந்தை எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நீ நல்லாவே பார்த்தல, அப்படி இருந்தும் எப்படி உன்னால் காப்பாற்ற முடியும், நீ இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சின்னதா, நிலா பாப்பாவை நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், இப்படிப்பட்ட ஒரு பச்சை குழந்தை இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குன்னா அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது, என்ன ஆனாலும் சரி இந்த குழந்தை என்னால் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருக்கு, அதை நான் காப்பாற்றாமல் விடவே மாட்டேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் அந்த குழந்தைய வந்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறாங்க. இதனால் போலீஸ்காரங்க கொஞ்சம் தூரம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை வந்து அனுப்பலாமா வேண்டாமா, ஒருவேளை இவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அண்ணன் விடாப்படியாக நான் இறங்கியே ஆகணும்னு முடிவில் இருக்காங்க. ஸோ அதனால மறுபடியும் அண்ணத்துக்கு ரெஸ்கியூ ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு உள்ளே அனுப்ப போகிறாங்க. இந்த பரபரப்பான நிமிஷத்தில் அண்ணன் கண்டிப்பாக நிலாவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.